வணக்கம். இன்று 25/2/2025. இன்றைக்கி வந்து மேல் நோக்கு நாள். இன்றைக்கி வந்து நாள் நல்லா இருக்குது. இன்றைக்கி சந்திரன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் இருக்கார். இன்றைக்கி பொதுவாகவே வந்து நாள் வந்து நல்லா இருக்குது. நல்ல நேரம் காலை 7:30லேருந்து 8:30 மணி வரைக்கும், மாலை வந்து 4:30லேருந்து 5:30 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி சந்திரன் எங்கே இருக்காருன்னா மகரத்தில் இருக்கார். முதல் ராசியான மேஷ ராசி, அந்த ராசியின் அதிபதி செவ்வாய் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா மிதுனத்தில் இருக்கார். செவ்வாய் மிதுனத்தில் இருப்பது பகை கிரகமாக இருந்தாலும் மேஷ ராசிக்காரங்க கம்பல்சரியாக வந்து ஜென்ஷன் அண்ட் இம்பேஷன்ற மலர் திருவை எடுத்துக்கிறது மிக மிக நல்லது. அடுத்தது ரிஷப ராசிக்காரங்க, ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்காருன்னா அப்படியே மீனமில் வந்து ராகு கூட சேர்ந்துருக்காரு. ஆனால் ரிஷபத்தில் யார் இருக்கான்னா குரு பகவான், அவரும் பகை வீட்டால் தான். அதனால் வந்து என்ன பண்ணலான்னா ரிஷபராசிக்காரங்க வந்து வைல்ட் ரோஸ் அண்டு ஜென்ஷன்ற மலர் தீர்வு, கிளராந்தஸ், இந்த 3 எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது மிதுன ராசிக்காரங்க, மிதுன ராசியில் யார் இருக்கான்னா செவ்வாய் இருக்கார். பகை கிரகம் வந்து உட்காந்துருக்கு. அதன் அதிபதி புதன் எங்கே இருக்காருன்னா சூரியன் சனி கூட சேர்ந்து கும்பத்தில் இருக்கார். அதனால் மிதுன ராசிக்காரங்க சாப்பிட வேண்டிய மலர் தீர்வு பார்த்திங்கன்னா ஜென்ஷன் வந்து எடுத்துக்கலாம். கும்பத்தில் வந்து சமம் பெற்று இருக்கிறதுனால மேற்கொண்டு எந்த மலர் தீர்வு வந்து தேவைப்படாது, ஜென்ஷன் மட்டும் போகிறோம். அடுத்தது வந்து கடகராசி, கடகராசிൻ്റെ அதிபதி எங்கே இருக்காங்க மகரத்தில் இருக்காங்க. மகரமில் சமம் பெற்று இருந்தாலும் அந்த இடம் சனீஸ்வரனுடைய வீடுன்றதுனால ஜென்ஷன் ஆஸ்பன் இது 2 கூடிய வந்து சிக்கரி, ஜென்ஷன் ஆஸ்பன் சிக்கரி எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது சிம்மராசிக்காரன், சிம்மராசினுடைய அதிபதி சூரியன் எங்கே இருக்காருன்னா அவர் வந்து கும்பத்தில் இருக்கார். கும்பத்தில் புதன் சனியோடு சேர்ந்து இருக்கார். புதன் சமம் பெற்றிருந்தாலும் சனி வந்து பகை கிரகம் தான். அவருக்கு அந்த இடத்துல இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணலான்னா ஜென்ஷன் அண்டு வெர்வைன் இந்த மலர் தீர்வு வந்து எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னி, கன்னியில் யாருக்கான கேது, கேது வந்து நட்பு கிரகமாக இருந்தாலும் புதன் வந்து கும்பத்தில் போய் உட்கார்றதுனால கேது வந்து ஜென்ஷன் அண்டு ஸ்வீட் செஸ்னட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்மீக ரீதியான பயணங்கள் ஏற்படலாம். கோவில் நோக்கி பயணம் போகிறதோ, தியானம் நோக்கி பயணம் போகிறதோ, சக்கரா, ஹீலிங், வாட் எவர் இந்த ஸ்பிரிச்சுவல் இன்னர் டாபிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நோக்கி பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து துலாம் ராசி, துலாமின் அதிபதி சுக்கிரன் யார் கூட இருக்கார், ராகு கூட சேர்ந்து மிதுனத்தில் இருக்கார். அதனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ஜாலியாக சுற்றிட்டு வரலாமே அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கும். அந்த எண்ணத்தை தவிர்க்க வைல்ட் ரோஸ் அண்டு கிளராந்தஸ் அண்டு வால்நட்ன்ற மலர் தீர்வு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிகம் ராசி, விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் எங்கே இருக்காருன்னா மிதுனத்தில் இருக்கார். அதனால் விருச்ச ராசி வந்து அவங்க வந்து ஆஸ்பன் எடுத்துக்கலாம். ஆஸ்பன், இம்பேஷன் அண்டு ஜென்ஷன்ற மலர் தீர்வு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தனுசு ராசி, தனுசினுடைய அதிபதி குரு பகவான் எங்கே இருக்காருன்னா ரிஷபத்தில் போய் இருக்கார். ரிஷபத்தில் குரு இருக்கிறது பகை வீடு தான். கோல்டு வார் மாதிரி அவங்க மனசு உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டமாக இருக்கும். மிதுன ராசி அந்த போராட்டங்களை தவிர்க்க ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு, அது 1 மலர் தீர்வு எடுத்தாலே போகிறோம். அதுக்கப்புறம் மகரத்தில் இன்றைக்கி வந்து சந்திரன் வந்து உட்காந்துருக்காரு. சந்திரன் அங்கே உட்காந்து சமம் பெற்று இருந்தாலும் அது சனீஸ்வரனுடைய வீடுன்றதுனால அனுசரித்து எந்த இடமா இருந்தாலும் மகர ராசிக்காரங்க அனுசரித்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கணும். அதனால் ஜென்ஷன் ஆஸ்பன்ற மலர் தீர்வு எடுத்துக்கலாம். அடுத்தது கும்பராசி, கும்பத்தில் பார்த்திங்கன்னா சூரியன், புதன், சனி 3மே இருக்குது. புதன் சமம் பெற்று இருந்தாலும் சூரியனும் சனியும் சந்திப்பது வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ தட் கும்பராசி, கும்ப லக்னம் யாராக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக அடக்கமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைய நாள் ஓட்டுவதற்காக அவங்க வந்து ஜென்ஷன் ஆஸ்பன்ற மலர் தீர்வு எடுத்துக்கலாம். அடுத்தது மீன ராசி, மீனத்தின் அதிபதி குரு பகவான் வந்து ரிஷபத்தில் இருக்கார். பட் மீனத்தில் யார் இருக்காருன்னா ராகு சுக்கிரன் இருக்கிறதுனால சுக்கிரன் வந்து உச்சம் பெற்ற இடம், ராகு வந்து நட்பு இடமாக இருந்தாலும் தேவையில்லாத ஒரு அலைச்சல் திருச்சல் இருக்கும். அதாவது அந்த அலைச்சல் திருச்சல்னால அவங்களுக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் இருக்காது. ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஜாலியாக சுற்றிட்டு வந்தோமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து தவிர்க்கிறது வைல்ட் ரோஸ் அண்ட் ஆஸ்பன், ஜென்ஷன் இந்த 3 ரெமெடி எடுத்துக்கிறது மிக மிக நல்லது. பொதுவாக இன்றைக்கி நாள் வந்து நல்லா தான் இருக்குது, மேல் நோக்கு நாள். அப்புறம் சந்திராசிரமம் கேட்பீங்க இல்லையா, இன்று மாலை 5:11 வரைக்கும் மிருகசீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை. இன்று சந்திராசிரமம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5:11 வரை மிருகசீரிஷம், அதற்கு பிறகு வந்து திருவாதிரை. இன்றைக்கி வந்து மேல் நோக்கு நாள், பூமிக்கு மேலே செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் செய்யலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நல்லா தான் இருக்குது. இதை மனதை மாற்றிக்கொண்டு தனக்கேற்ற வேலைகளை சுகமாக செய்ய
மலர் தீர்வு எடுத்துக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை பார்க்குறேன்.